தோழர்களே, தமிழ் தேசிய போராளி, சாதி ஒழிப்பு போராளி, பொது உடைமை போராளி புலவர் கலியபெருமானுடைய இணையர் பாலாம்பாளனுடைய நினைவு நாளிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறது என்பதை தற்போது ஆளுகின்ற அரசுகளும் அதற்கு தொங்கு திசையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதனுடைய நடைமுறைகளை பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. இந்த மண்ணில், இந்த இடத்தில் நாம் நின்று கொண்டு ஒவ்வொரு வருடமும் இங்கே இந்த இடத்திலிருந்து உறுதி எடுத்து கொண்டு போகிறோம். நிலைமையை வெவ்வேறாக இருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் இந்த ஆட்சியாளர்களும் அதற்கு ஆதரவான கூட்டணி கட்சிகளும் நடந்து வருகிறது. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் உரிமைகளை பறித்து கொண்டே இருக்கிறார்கள். சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம், என்னுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இல்லை. எழுத்துரிமை என்பது, பேச்சுரிமை என்பது, கருத்துரிமை என்பது அரசியல் அட்டவணையிலே அடிப்படை உரிமை. அதை துச்சமென தூக்கி எறிந்திருக்கிறார்கள். நாம் எந்த சத்தத்தையும் கூச்சலும் போட முடியாது. ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை நினச்சி பார்க்கவே கேவலமாக இருக்குது. இவர்களை நம்ம இனிமேல் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புலவரும் தமிழரசனும் ஒன்றும் கெஞ்சிலாம் அப்படிலாம் உரிமை வாங்கிலாம் அனுமதி வாங்கலாம் எந்த போராட்டமும் நடத்தலை. சரின்னு பட்டதை இரவு பேசுவாங்க, காலையில் நடத்துவாங்க. அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த ஊரடங்கு போட்ட காலத்திலே, கொரோனா காலத்திலே எண்ணற்ற சட்டங்கள் கொல்லைப்புறம் வழியாக அரங்கேற்றினார்கள். அத்தனையும் முடக்கி இருக்கிறோம். பெரிய சக்தியாக நாங்கள் இல்லை என்றாலும் அறிவிப்பு வந்த மறுநாள் பெண்ணாடத்தில் அந்த நகலை கொடுத்துவோம். அது காட்டுத்தீ போல மாறும். நாம் உதாரணமாக சொல்லணும்னா, வேளாண் சட்டம், உழவர்களுக்கான பாதகமான அந்த சட்டம் வரும்போது மறுநாளே நாங்கள் அந்த பெண்ணாட பேருந்தில் அந்த நகலை கொடுத்தினோம். 70 பேர் கைதானோம். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும், 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுகளை மீறித்தான் நாங்கள் 70 பேர் கைதாகி அந்த செய்தி காட்டுத்தீ போல போய் அது பஞ்சாபிலே கொழுந்து விட்டு எரிஞ்சது. இன்றைக்கு அந்த சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தொழிலாளர்கள் சட்டம், அதே போல் விவசாயிகளுக்கான மாநில அளவிலான ஒரு நில ஒருங்கிணைப்பு சட்டம் நிலுவையில் இருக்கிறது. போராடி இருக்கிறோம், ஆனால் நிலுவையில் இருக்கிறது. அந்த சட்டம்தான் தமிழர்களை ஓட்டாண்டியாக்கப் போகிறது. இன்றைக்கு மோடியும் அதற்கு இணையாக இருக்கிற ஜாடியாக இருக்கிற ஸ்டாலினும் பறந்து பறந்து வெளிநாடுகளில் முதலீட்டை ஈர்க்கிறார்களே. என்ன அர்த்தம்? இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை போட்டுவிட்டு உழவனிடம் இருக்கிற நிலத்தை பிடுங்குவதற்கான அது யுத்தி. அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? தனக்கு தேவையான தொழில் வளர்ச்சிக்கு தேவையான இடங்களை ஒரு 100 ஏக்கரை எந்தவித அறிவிப்புமின்றி யாரிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏரி, குளம், குட்டை எதையும் நீங்கள் பார்க்க வேண்டியில்லை. அந்த 100 ஏக்கரை வெட்டி எடுத்து பன்னாட்டு முறையில் கொடுக்கலாம். இப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அது இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. அந்த சட்டத்தை வைத்து கொண்டு ஸ்டாலின் பறக்கிறார். அமெரிக்கா போகிறாரு, ஜெர்மன் போகிறாரு, 16 நிறுவனம் வந்துச்சுங்கிறாரு, 2 லட்சம் கோடி வந்துச்சுங்கிறாரு, உளுந்தூர்பேட்டையில் இங்கே தோல்
என்ன ஒரு ஒரு 4-5 வருடத்தில் இது சுடுகாடு ஆக்கிடுவார்கள். அவ்வளோ பெரிய பாதகமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். புலவர் காலத்தில் வேறு, தமிழரசன் இருந்த காலத்தில் நிலைமை வேறு. ஆனால் இன்று என்ன, எல்லாவற்றையும் பறித்து விட்டார்கள். இன்றைக்கி தமிழர்களுக்கு என்ன இருக்குது? போராடுகிற உரிமை இல்லை, கல்வி இருக்கிற உரிமை இல்லை, வேலை வாய்ப்புல உரிமை இல்லை. இன்றைக்கி நீங்கள் இப்போ நிலம் கொடுக்குறான் நம்ம வீட்டு பிள்ளைங்க, நெய்வேலியில் நிலம் எடுத்துருக்குறாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்கே வேலை செய்யுதா? அரியலூரில் இங்கே சிமெண்ட் கம்பெனிக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் நிலம் கொடுத்துருக்காங்களே, நம்ம வீட்டில் கொடுத்துருக்காங்களே, அங்கே நம்ம பிள்ளைங்க வேலை செய்யுதா? அப்போ நீங்கள் நிலம் கொடுத்தாலும் இடம் கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை இல்லை. சரி, தொழில் செய்வதற்காக, ஏதாவது தொழில் தொடங்குவதற்காக வழி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி டெல்டா மாவட்டக்காரன் எல்லாமே அங்கே காவிரி தண்ணீர் வராமல் அங்கே ஒரு வறண்ட பூமியான போகிற அவன் நிலத்தை விற்றுட்டு கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் தொழில் தொடங்குறான் திறமையாக. இன்றைக்கி ஜவுளித்துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக, எந்த துறையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்கிறான். இங்கே நண்பரை வந்து கடைசபையோடு இப்போ போயிட்டு வந்தார் கோயம்புத்தூருக்கு. ஒரு அரிசியை உரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உள்ள ஒரு அரவை எந்திரத்தை நாங்கள் தேடி கொண்டு வந்தோம். பல நாளாக, பல வருஷம் நாங்களாம் இயற்கை வேளாண்மை செய்கிறோம். பல வருஷம் தேடி இருந்தோம், கிடைக்கல. கடைசியில் அது அங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தா தஞ்சாவூர்காரர். அப்படி பல துறைகளில் திறமையான தமிழர்கள் டெல்டா மாவட்டத்துக்கார, கடலூர் மாவட்டத்துக்கார இருக்கிறான். இப்போ அவன்லாம் இருந்த நிலத்தை வித்துட்டு போய் தொழில் தொடங்குறான். தொழில் தொடங்கினவன் தமிழ்நாட்டு அரசு அவனுக்கு உதவி பண்ண வேணாமா? கடன் கொடுக்க வேணாமா? மின்சாரம் கொடுக்க வேணாமா? அவனுக்கு விற்பனை வாய்ப்புகளை, சந்தை வாய்ப்பை உருவாக்க வேணாமா? எங்கே போகிறாரு? ஜப்பான் போகிறார். அப்போ சொந்த மக்களை சாகடித்து விட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை இறக்கி வடநாட்டுக்காரனை வேலை வைத்து கொண்டு சொந்த மண்ணில் மக்களை அகதியாக்க போகிறார்கள். இந்த சூழ்ச்சி நமக்கு இன்னும் புரியலை. ஓட்டுக்கு 200 ரூபா வந்துச்சுன்னா உடனே நம்ம மறுநாள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுறோம். நினைச்சது உண்டா? நம்ம யாருக்காக இவர்கள்லாம் ஆளுங்கள்? யார் இவர்கள்லாம்? யார்? தமிழன் என்ற போர்வையில் தமிழ்நாட்டை காலி செய்வதற்காக வந்த கயவாளிகள். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு புலவரும் தமிழர்கள் இருந்தாங்கன்னா கொதிச்சு போயிருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், தான் சாகும்னு நினச்சான்னா நான் ஒரு கயவாளியை நான் வந்து கட்டி பிடிச்சி தான் சாவான்றான். நீங்கள் விட்டுருப்பாங்களா அவங்க? இவன்லாம் இவங்க இந்த விமானத்தில் போய் முதலீடு இயக்க முடியுமா? ஒரு பிடி மண்ணை விடுவாங்களா அவங்க? சாதாரண கூலிகள், ஒரு போராட்டம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. விவசாய கூலிகளுக்கு ஒரு படி நெல் கேட்டான், அவ்வளோதான். மருத்துவத்துக்கே இவ்வளோ பெரிய மாற்றம், புரட்சி நடந்தது. புலவர் பண்ணார், தமிழரசன் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய உரிமையை பறிக்கிறான, யாருக்காவது ரத்தம் கொதிக்குதா? எதுவுமே இல்லை. ஒரு மயான அமைதியாக தமிழ்நாடு இருக்கு. ஏதோ எங்களை போன்ற சின்ன அமைப்பு அங்கங்கே ஒரு எதிர்ப்பு சத்தம் போடுறோம். அது போடுறதுக்கு கூட அனுமதி கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிற ஒரு 4 வருஷமாக எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. இப்போ அண்மையில் நாம் வந்து இந்த வடலூர் வள்ளலார் திருச்சபையில் பன்னாட்டு மையம் வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், விருத்தாசலத்தில் ஒரு அனுமதி கேட்டோம். அனுமதி கிடையாது. உதவி ஆய்வாளர் பார்த்தா இல்லை, ஆய்வாளர் பார்த்தா இல்லை, துணை கண்காணிப்பாளர் பார்த்தா இல்லை, கண்காணிப்பாளர் போய் பார்த்தோம் இல்லை. இவ்வளவு அதிகாரிகளும் பார்த்து ஒரு சாதாரண இதை ஒரு 50 பேர் இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற அளவு தான். இந்த கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது. எங்கே போயிட்டுருக்கு? நாமெல்லாம் பெரிய பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இனம் வந்து 50,000 ஆண்டுகள் உட்பட்டது. நம்ம பாட்டை கல்லணையை கட்டினா, கோயிலை கட்டினா சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கிறோம். பீத்தி என்ன பண்ணுறது? கண்ணை விட்டு சித்திரம் வாங்க போயிருங்களா? கண்ணு போன போகிற நீங்கள் சித்திரத்தை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த நிலம் போன போகிற நீ யாருக்காக இருக்க போகிற? உன்னுடைய பிள்ளை எங்கே இருக்கும்? உன்னுடைய பேர பிள்ளைகள் அங்கே நிற்கும். இன்றைக்கி எனக்கு சுதந்திரம் இருக்குது, இந்த இடத்த பேசுகிறேன். நாளைக்கு நான் எங்கே வேணால் பேசுவேன், வேலைக்கு போவேன், ஓய்வு எடுப்பேன். எனக்கு சுதந்திரம் இருக்குது. நாளைக்கு இருக்கா? இந்த இடம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு போட போகிற அவன் வேலி அமைப்பான். நீ உள்ளே போகணும். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு உள்ளே வேலைக்கு போகணும். 6 மணிக்கு தான் வெளியே வரணும்.
தொழிற்சாலையில் வேலைக்கு போகக்கூடிய கூலிகளாக நீங்கள் மாற போகிறீங்க. விவசாய கூலிகள் நான் சொல்கிறேன். நடக்க போகுது. அதுக்கு தான் கூவி அழைக்கிறானுங்க. ஓடி ஓடி வெளிநாட்டு முதலீடுகளை இருக்கிறோம் அப்படின்னு போய் வளைச்சி பிடிக்கிறான். எதுக்கு? இந்த நிலங்களை வாங்கி வேலியிட்டு உங்களை கூலிகளாக மாற்ற போகிறான். சொந்த நாட்டில் நீ நிலமற்றவனாய், சொந்த வீடு இல்லாமல் வீட்டில் நீ வாடகை வீட்டில் தான் குடியிருக்க போகிற. ஏதோ நான் பயமுறுத்துறதெல்லாம் பேசலை. நடக்க போகுது. சொந்த வீடு உனக்கு இருக்காது. சொந்த வீட்டில் நீ வாடகைக்கு குடியிருப்பாய். நடக்குது. இன்றைக்கி நீங்கள் விருதாசலத்தில் போய் பாருங்க. மார்வாடிகள் சேட்டுகளும் இன்றைக்கி 2000 ஏக்கர் நிலத்தை பிடிச்சிட்டான், வீடுகளை வாங்கிட்டா, கடைகளை வாங்கிட்டா. நம்ம ஆட்கள்லாம் போய் வாடகைக்கு தானே குடியிருக்கிறான், வாடகைக்கு தானே கடை. எங்கே போய் நிற்கும்? இது மிஞ்சாது. தமிழர்களுக்கான தாயகமாக இது மிஞ்சாது. இதை நாம் ஏதோ நம்ம ஒரு கூடணும் பேசணும் கலையறங்கிறது இல்லை. ஒரு உறுதி எடுக்கணும். குறைந்தபட்சம் இந்த மண்ணை விற்பவர்களுக்கு, இந்த மொழியை அழிப்பவர்களுக்கு அவரை நாம் ஆதரிக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதிப்பாடோடு நம்ம போகணும். எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம முன்னூரில் பிரமாதமாக எழுதுது. இன்றைக்கி அது ஒரு பெரிய வரவேற்பு தான். இன்றைக்கி புலவரை பற்றி, தமிழரசனை பற்றி இன்றைக்கி போடுறாங்க, நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடிலாம் வலைத்தளங்களில் வந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கு அப்படியே லாக் பண்ணுவோம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழரசன் படத்தை போட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார். பெரிய வரவேற்பாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல 10 வருஷம் முடி கூட முடியாது. இறந்தப்ப 1ஆம் ஆண்டு நினைவு இந்த இடத்துல வர முடியாதுங்க. 200 காவலர்கள் எங்கேருந்து? வால்பட்டிலிருந்து அணி அணியாக. என்ன இங்கே என்ன பயங்கரவாதமாக இருக்குது? சொந்த மண்ணில் அவனுடைய நிலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறான். ஒரு வணிகம் நமக்கானதாக இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறான். அதுதானே இதற்கு வெளிய பரிவாரங்கள் எல்லாம் வந்திருக்கிற காவலர்கள்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், தமிழர் வீட்டு பிள்ளைங்க தான். ஒன்றும் வடநாட்டு சேட்டு வீட்டு பிள்ளைகள் இல்லை, பீகார் வீட்டு பிள்ளைகள் இல்லை, எல்லாம் தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான். நாளைக்கு இவர் பணியிலிருந்து வெளியே போகும்போது இவர் பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடைக்காது. நான் சொன்ன நிலைமை தான் உங்களுக்கு. பல நாடுகளில் இராணுவ புரட்சி நடந்திருக்கிறது, இங்கே சிப்பாய் கழகமே நடந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இந்த மண்ணை காப்பதற்கு எல்லாரும் அந்த கழகத்தில் பங்கேற்கணும். அது காவலர் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், ஆசிரியர் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், விவசாய வீட்டு எல்லாம் ஒன்று சேர வேண்டிய நிலைமை இருக்குது. ஏதோ இது அவர் விவசாயிகள் பிரச்சனைன்னு ஒதுக்கக்கூடாது. இந்த நிலம் இருந்தால்தான் தாயகம், அந்த தாயகம் இருந்தால்தான் நீ தமிழன். அப்போதுதான் உனக்கு தமிழ் மொழி, உனக்கு பண்பாடு, கலாச்சாரம், வீரம், பெருமை எல்லாம் இதில் தான் இருக்குது. இப்போ இதை விட்டுனோம்னா எதுவுமே இருக்காது. நாடற்றவர்களாக, அனாதைகளாக, அகதிகளாக சொந்த மண்ணில் நாம் அலைய போகிறோம். நம்ம தலைமுறையும் அழிய போகிறது. இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ இருக்கிற இந்த நீங்கள் இப்போ நினைவுடன் அப்படி தான் இருக்கும். இருக்கிற வயல்வெளிலாம் அப்படி தான் இருக்கும். நாம் இருக்க மாட்டோம், கூலிகளாக இருப்போம். ஒரு ஆபத்து என்பது நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதற்கான சட்டத்திட்டங்கள் வலுவாக அவர் போட்டு கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு வருடம். எல்லாம் பெரிய வரலாறு இருக்குது. இதெல்லாம் நம்ம விடிய பேசலாம். இருந்தாலும் நாம் ஆபத்தை உணர்ந்து வந்திருக்கிற நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய உறவினர் நண்பர்கிட்ட செய்தியை நாம் கொண்டு போவோம். குறைந்தபட்சம் பெரிய புரட்சியெலாம் நடத்த வேண்டியதில்லை. முதல்ல சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடில் முதல்ல நம்ம இந்த இனத்துக்கு எதிரானவர்கள் தூக்கி எறியணும். அதை நம்ம பெற்றோர்கள் சொல்லணும், நம்ம நண்பர்கிட்ட சொல்லணும், உறவினர் சொல்லணும். இந்த உறுதிப்பாடு இல்லாமல் நிச்சயமாக நாம் எதையும் பாதுகாக்க முடியாது. நீ போராட்டத்துக்கு வர போ, புரட்சி நடத்தாத போ, அது வேற. குறைந்தபட்சம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூகம் அது தன்னுடைய தாயகத்தை, இருப்பை எதையும் தக்க வைத்து கொள்ள முடியாது. அப்படியான நெருக்கடியான கட்டத்தில் நாம் நிற்கிறோம். அதனால் அந்த பொறுப்பு வழிகளை உணர்ந்து நாம் எதிர்காலத்தில் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.